அன்புக்குரிய மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்கறோம்னா ஒரு பிவிக்யூ ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். பாருங்கள், கொஷின் பாருங்கள். இஃப் 2 and 6 ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + 1 = 0. என்ன சொல்ல வராங்க? இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனு. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் 2 ஆன்சர் கிடைக்கும். அது ஒன்று 2, இன்னொன்று 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா then the quadratic equation whose roots are 1/2a plus b and 1/6a plus b is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து 2 and 6 இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ரூட்டும் எந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று நம்ம டிக் பண்ணணும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப ஈஸியான சம்மு தான். 10th லெவலே இந்த சம்மெல்லாம் இருக்குது. சரிங்களா? இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். 10th படிச்சிருப்போம், அல்ஜிப்ராவில் படிச்சிருப்போம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c தென் ஆல்ஃபா + பீட்டா = -b/a, ஆல்ஃபா பீட்டா = c/a. அதாவது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்ஸாக இருந்துச்சுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a அப்படின்னு சொல்லலாம். ஆல்ஃபா பீட்டா c/a அப்படின்னு சொல்லலாம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனு. ஓகே, இது தான் நம்ம என்ன சொல்லணும்னா ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி பாருங்கள். ஸோ இங்கே இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து பாருங்கள், 2 and 6ங்களா? இது ஆல்ஃபா பீட்டான்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? ஆல்ஃபா பீட்டா இது ஏ பி சி அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 + 6, 2 + 6னா -b/a. அதே போல் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா 2 × 6 c/a, c/a 1/a. ஸோ 6 × 2 is 12, 1/a, 12 = 1/a, ஏவோட வேல்யூ 1/12. ஸோ இது ரெண்டு சிம்மில் 8 வரும், -b/a வரும். ஸோ ஏவோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/12 வரும். இந்த 12 ரெசிப்ரோக்கல் மேலே வந்தால் ரெசிப்ரோக்கலாக மாறும். 1/12 மேலே வந்தால் 12/1 வந்துடும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா -2/3, பியோட வேல்யூ -2/3. அப்போ இந்த ஏ பியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா then the quadratic equation whose roots are 1/2a plus b and 1/6a plus b is, இது ரெண்டையும் ரூட்டாக வச்சுக்கிட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இதை பி, இதை கியூன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை பி is equal to 1/2a plus b. ஸோ 1/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1/12 மைனஸ் பியோட வேல்யூ 2/3. சரிங்களா? கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 6 2s are 1/6 வரும். இங்கே -2/3 இருக்குது. ஸோ டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணுறதுக்காக 2ஆல் மல்டிபிள் பண்ணி நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள். 1/6, 2 2s are 4, 4/6. ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. நியூமேட்டர் 1 - 4னா -3/6. கேன்சல் பண்ணால் -1/2, மேலே வந்தால் -2 மாறிடும். அப்போ பியோட வேல்யூ -2. ஓகேங்களா? அப்போது செகண்ட் ரூட் வந்து கியூ வச்சுக்கோங்க. கியூ is equal to 1/6a plus b. ஸோ 1/6 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1/12 -2/3. சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1 6 are 6, 2 6 are 12. சரிங்களா? 1/2 -2/3. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3 - 4. இப்போ 3 - 4னா -1/6, மேலே வந்தால் -6. கியூயோட வேல்யூ -6. ஸோ பி வந்து -2, கியூ வந்து -6. இது ரெண்டையும் ரூட்டாக வச்சுக்கிட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ரெக்வயர்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ பிக்கு ரெண்டு ரூட்டை வச்சுக்கிட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? இதுதான் ஃபார்முலா. x² - p + q × x + pq = 0. x² - பியோட வேல்யூ -2, கியூட வேல்யூ -6 × x ப்ளஸ் pq -2 × -6 = 0. ஸோ x², ஸோ -(-1 + 8x + 12) = 0, which is the required quadratic equation. எந்த ஆப்ஷனு?
So first option x squared plus 8x minus 12 equal to 0. Okay, thank you.